கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு தலை சிறந்த சிற்பி. பல வருஷங்களா உங்க உழைப்ப முழுமையா போட்டு ஒரு பிரம்மாண்டமான அழகான தேவாலயத்தை உருவாக்குறீங்க. அதோட ஒவ்வொரு கல்லும் அவ்ளோ நேர்த்தியா செதுக்கப்பட்டிருக்கு. ஆனா நள்ளிரவுல ஊரே தூங்குனதுக்கு அப்புறம் நீங்களே ஒரு சின்ன உளியை எடுத்துட்டு போய் அந்த தேவாலயத்தோட அடித்தளத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த ஒரு ஆழமான உளவியல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம நம்மளோட சொந்த மனசோட ரொம்ப ஆழமான 2 பக்கங்களை பத்தி கொஞ்சம் வெளிப்படையா பேச போறோம். உங்களுக்கு எப்பவாச்சும் தோணியிருக்கா, வாழ்க்கையில நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு அடைய நினைக்கிற விஷயங்களை நாமளே ஏன் பல நேரங்கள்ல கெடுத்துக்கிறோம்? நாம முதல்ல பார்த்த அந்த சிற்பி மாதிரி தான் நம்மளோட செயல்களும் பல நேரங்கள்ல இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எந்த ஒரு மனுஷனும் வேணும்னே தன்னோட வாழ்க்கைய அழிச்சுக்க மாட்டான். ஆனா நமக்கு தெரியாமலேயே அந்த இருட்டுல தேவாலயத்தை உடைக்கிற மாதிரி நம்மளோட சொந்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் நாமளே கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஏன் நடக்குது? சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். செல்ஃப் சபோட்டாஜ் இல்லனா சுயநாசம் அப்படிங்கிறது ஏதோ சுத்தியல வச்சு சுவத்தை உடைக்கிற மாதிரி வெளிப்படையாலாம் நடக்காதுங்க. அது ரொம்ப ரொம்ப நுட்பமானது. இந்த லிஸ்ட கொஞ்சம் பாருங்க. முக்கியமான வேலையை விட்டுட்டு தேவையில்லாத சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு நேரத்தை தள்ளி போடுறது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உறவுகள்ல தேவையில்லாத சண்டையை இழுக்கிறது. ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா அடுத்து என்ன கெட்டது நடக்க போகுதோன்னு தேவையில்லாம பயப்படுறது. வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டு அப்படியே பின்வாங்கிறது. இல்லனா நான் எப்பவுமே கஷ்டப்படுற ஆளுதான்னு ஒரு பழக்கப்பட்ட அடையாளத்துக்குள்ளேயே சிக்கிக்கிறது. இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு பழக்கமா இருக்கும், சரியா? பகுதி 1, சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு மாயை. இப்போவே உங்களை நீங்களே நான் ஒரு சோம்பேறின்னு நினைச்சு ஃபீல் பண்ற அந்த குற்ற உணர்ச்சியை முதல்ல விட்டுக்குங்க. நம்மள பல பேருக்கு நம்மகிட்ட ஏதோ பெரிய குறை இருக்குங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எப்பவுமே இருக்கும். ஆனா உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஆழமான வாக்கியத்தை கொஞ்சம் கவனிங்க. சுயநாசம் அப்படிங்கிறது தோல்வி அடையணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. தோல்வி உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற ஒரு விஷயம்தான். நாம ஏன் இப்படி பண்றோம்? நிராகரிப்பை கண்டு பயப்படுற மனநிலை பத்தின ஆய்வுகள் இத ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு எதிர்பாராத சூழல்ல இருந்து நம்மள நாமளே காப்பாத்திக்க மூளை முன்கூட்டியே உருவாக்குற ஒரு அதிநவீன தற்காப்பு வளையம்தான் இது. அதாவது தோல்வி தானா வந்து நம்மள தாக்குறதுக்கு முன்னாடி நாமவே அதை வரவழைச்சு ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்க நினைக்கிறோம். ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ நமக்குள் நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான போராட்டத்தை பார்ப்போம். உங்க மனசோட ஒரு பகுதி சுதந்திரம், வெற்றி, அன்பு இதெல்லாம் வேணும்னு உங்களை முன்னாடி தண்டுது. ஆனா உங்களோட நரம்பு மண்டலம் திடீர்னு ஒரு பெரிய பிரேக் போடுது. ஏன்னா உங்களோட ஆழ்மனசை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பழக்கமான சூழல் மட்டும்தான். உங்களுக்கு கஷ்டமோ வலியோ ரொம்ப பழகி போயிருந்தா ஒரு புது வெற்றி கிடைக்கிறப்போ உங்களோட நரம்பு மண்டலத்துக்கு அது ஒரு ஆபத்தான விஷயமா தான் தெரியும். பகுதி 2, இது அழிவெல்ல ஒரு பாதுகாப்பு. ஆமாங்க, இது நம்ம மூளையோட ஒரு தற்காப்பு உத்தி. மெடிக்கல் சைக்காலஜி படி பாத்தீங்கன்னா நம்ம மூளை எப்பவுமே நம்மள சந்தோஷமா வச்சுக்கணும்னுலாம் டிசைன் செய்யப்படல. நம்ம மூளையில இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வேலை செய்யுது. உங்களுக்கு உங்க ட்ரீம் ஜாப் கிடைக்கும் போதோ இல்ல ரொம்ப அழகான ஆரோக்கியமான ஒரு காதல் உறவு அமையும் போதோ அது உடனே ஒரு அபாய சங்கம் ஊதுது. ஏன்னா உங்க உடம்ப பொறுத்த வரைக்கும் பழக்கமில்லாத புதுசான எந்த ஒரு விஷயமும் ஆபத்து தான். அதனால சுயநாசங்கிறது உங்களை அழிக்கிறதுக்காக இல்ல, உங்களுக்கு தெரியாத ஒரு ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கான ஒரு உயிரியல் உத்தி. இத வெறும் மாடர்ன் சயின்ஸ் மட்டும் சொல்லலங்க. கீழ்த்திசை வேதாந்த தத்துவமும் இத ரொம்ப துல்லியமா ஆமோதிக்குது. இத அந்தக்கரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனம் அப்படிங்கிறது ஒத்த உருவம் கிடையாது. அது 4 கூறுகள பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு படக 4 கயிறு கட்டி 4 வெவ்வேறு திசைகள்ல இழுத்தா எப்படி இருக்கும், அப்படிதான் நம்ம மனசும் இந்த 4 விஷயங்களால வெவ்வேறு திசைகள்ல இழுக்கப்படுது. இதனாலதான் நம்மால ஒரு இலக்க நோக்கி ஸ்ட்ரெயிட்டா பயணிக்க முடியறதில்ல. பரிணாம வளர்ச்சியில உருவான நம்ம அகங்காரம், அதாவது நம்ம ஈகோவோட ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? நம்மள உயிரோட வச்சுக்கணும், அவ்வளவுதான். பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி குகைக்குள்ளேயே பசியோட பழைய பழக்கங்களோட பாதுகாப்பா இருந்த நம்ம முன்னோர்கள் தான் உயிரோட இருந்தாங்க. புதுமையை தேடி வெளியே போனவங்க எல்லாம் வேட்டையாடப்பட்டாங்க. அதனால ஈகோவை பொறுத்த வரைக்கும் கஷ்டமோ வறுமையோ நமக்கு பழைய பழக்கத்துல இருக்கிறது தான் பாதுகாப்பானது. அது உங்களை முடக்கி போடுறது கூட ஒரு தீவிரமான தற்காப்பு நடவடிக்கை தான். பகுதி 3, உங்கள் மனதின் வெடிகுண்டு செயலிழக்கும் படை, அதாவது உங்க மைண்ட் பாம்ப் ஸ்குவாட். இவங்க தான் உங்க மனசோட காவலர்கள். நம்மளோட இருண்ட உளவியல் பழக்கங்களை இப்போ ரொம்ப புதுசான ஒரு கோணத்துல பார்க்க போறோம். டாக்டர் சார்லி ஹெரியட் மைட்லேண்ட் அப்படிங்கிறவரோட ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இது. நிஜத்துல வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யற போலீஸ் படை என்ன பண்ணுவாங்க?
ஒரு பெரிய குண்டு வெடிக்கிறத தடுக்க அவங்களே ஒரு சின்ன குண்டை வெடிக்க வச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணுவாங்கல்ல, இதுக்கு பேரு கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன். நம்ம மனசும் எக்ஸாக்டா இதே தான் பண்ணுது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாம்ப் ஸ்குவாட் ஆளுங்க இவங்க தான் பாத்துக்கோங்க. தள்ளி போடுறவரு, அவநம்பிக்கையா பேசுறவரு, எப்ப பார்த்தாலும் குழப்பத்தை ஏற்படுத்துறவரு, அப்புறம் தங்களை தாங்களே கடுமையா விமர்சிக்கிறவரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களோட இலக்குகளையும் உறவுகளையும் பிளான் பண்ணி தகர்க்கறாங்க. ஏன் அப்படி பண்ணணும்? ஏன்னா உண்மையான அன்பு கிடைக்காம போனா ஏற்படுற அந்த மாபெரும் ஏமாற்றத்திலிருந்தும் மத்தவங்க நம்மள ஒதுக்கிடுவாங்களோங்கிற பெரிய பயத்துல இருந்தும் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க இந்த சின்ன சின்ன வெடிப்புகளை நடத்துறாங்க. சைக்காலஜில இத அப்பர் லிமிட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையோட வெற்றியோட கதகதப்பால சூடாகும்போது உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆட்டோமேட்டிக் தெர்மோஸ்டாட் உங்களுக்கு தெரியாமலேயே வெப்பநிலையை 1 டிகிரி கம்மி பண்ணிடும். உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன நெருக்கடியை உருவாக்கி திரும்பவும் உங்களை பழைய குளிர்ச்சியான போராட்டமான நிலைமைக்கே கொண்டு வந்துடும். பகுதி 4 தவறான பாடங்களை கத்துக்கிறது. இந்த பாம்ப் ஸ்குவாட நாமே எப்படி உருவாக்குறோம்னு இப்போ பார்க்கலாம். டாக்டர் கேஸ் சொல்ற இந்த விஷயத்த கொஞ்சம் கவனிங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க? தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டே இருன்னு சொல்றாங்க. ஆனா இத நாம இங்க கேள்வி கேட்க போறோம். உங்க தவறுகள்ல இருந்து கத்துக்கோங்க, ஆனா தோல்விகள்ல இருந்து கிடையாது. தவறான விஷயங்கள்ல இருந்து பாடம் கத்துக்கிறது எதிர்காலத்துல ஒரு பெரிய பேரழிவான சுயநாசத்துக்கு தான் கொண்டு போய்விடும். இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சுக்குவோம். உங்க பழைய ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாருங்கிறதுக்காக உங்களோட அடுத்த ரிலேஷன்ஷிப்ல நீ எங்க போனாலும் எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணணும் நீங்க கட்டாயப்படுத்தினா அது உங்க கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு தோல்வியிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட ரொம்ப தவறான பாடம். அது உங்க எதிர்கால உறவுக்கு சுத்தமான விஷமா மாறிடும். உங்க கட்டுப்பாட்டை தாண்டி நடக்கிற தோல்விகளுக்கு நீங்களே பொறுப்பெடுத்து புது ரூல்ஸ்லாம் போடக்கூடாது. இதுக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப பயத்துல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது தற்செயலா ஒரு சின்ன கட்டிய பார்த்துட்டு பாதுகாப்புக்காக இருக்கட்டும்னு சொல்லி அது ஊசி மூலியமா செக் பண்ண போய் அதனால அந்த பேஷண்ட்டுக்கு முதுகு தண்டுல ரத்த கசிவு ஏற்படுற அபாயம் இருக்கு. அது போலதான் கடந்த கால காயங்களை நினைச்சுக்கிட்டு அதீத தற்காப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறது நாம பண்ற ஒரு மாபெரும் ஆபத்து. வாழ்க்கையில ஒரு கெட்ட விஷயம் நடந்த உடனே உங்க நரம்பு மண்டலம் ரொம்ப இமோஷனலா இருக்கும். அந்த டைம்ல இனிமே எவனுமே சரியில்லை, இல்லனா எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுன்னு வாழ்க்கையோட பெரிய பெரிய முடிவுகளையோ விதிகளையோ கண்டிப்பா உருவாக்காதீங்க. உங்க நரம்பு மண்டலம் அமைதியாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நிதானமா முடிவெடுங்க. பகுதி 5 கருணையே சிறந்த மருந்து. இப்போ உண்மையான தீர்வுக்கு வருவோம். நாம இதுவரைக்கும் பிரச்சனைகளை ரொம்ப டீப்பா பார்த்துட்டோம். இதுக்கு கடுமையான சுயக்கட்டுப்பாடோ இல்ல தண்டனையோ கண்டிப்பா தீர்வாகாதுங்க. உங்களை எப்பவும் விமர்சிக்கிற அந்த உள்குரலை எதிர்த்து சண்டை போடவோ இல்ல அடக்கவோ ட்ரை பண்ணாதீங்க. உங்களை முன்னேற விடாம தடுக்கிற உங்க மனசோட அந்த பகுதி ரொம்ப பழைய டேட்டாவை வச்சுக்கிட்டு உங்களை ஆபத்திலிருந்து காப்பாத்த துடிக்கிற ஒரு பயந்த குழந்தை, அவ்வளவுதான். வெற்றியோட அந்த பிரகாசமான ஒளி உங்களை சுட்டுடும்னு அது நிஜமாவே பயப்படுது. அதுகிட்ட நீங்க ரொம்ப அன்பாமும் கருணையோடும் தான் நடந்துக்கணும். இதிலிருந்து எப்படி வெளியில வர்றது? ஐக்கியா அப்படிங்கிற மனதை ஒன்றிணைக்கிற ஒரு செயல்முறையை இப்ப பாப்போம். உங்களுக்கு ஒரு வேலைய தள்ளி போட தோணுதா? அந்த உணர்வை முதல்ல கவனிங்க. பயத்தை குறைக்கிறதுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இத பண்றேன்னு மைண்டுக்கு சொல்லுங்க. அந்த பயம் நியாயமானதுதான்னு உங்க மனசுக்கு புரிய வச்சுட்டு அந்த பதற்றமான சூழ்நிலைய கொஞ்ச நேரம் தாங்கிக்குங்க. இப்படி பண்றது உங்க மூளையோட பாதுகாப்பு அளவீடுகளை மாத்தி எழுதி உங்களை ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா மாத்தும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்க வெடிகுண்டு செயலிழக்கும் படை மேலேயே நீங்க குண்டு வீசாதீங்க. உங்களை நீங்களே ரொம்ப கட்டாயப்படுத்தி தள்ளி போடுற பழக்கத்தை ஒழிக்க நினைக்கிறது எப்படி தெரியுமா? ஏதோ வீடியோ கேம்ல ஒரு பிரச்சனையை அடக்கி இன்னொரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி தான். அதுக்கு பதிலா அந்த தள்ளி போடுற பழக்கத்துக்கு அடியில மறைஞ்சிருக்க தோல்வி பயத்தோடவோ இல்ல மத்தவங்க நம்மள நிராகரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தோடவோ ரொம்ப மென்மையா பேசி அமைதியா இருங்க. சரி, இதை டெய்லி லைஃப்ல எப்படி பிராக்டிக்கலா ஃபாலோ பண்றது? தினசரி உங்க மனசோட இந்த 4 குரல்களையும் கவனிங்க. சின்ன சின்ன துணிச்சலான விஷயங்களை செய்ய பழகுங்க. யாராச்சும் உங்களை பாராட்டினாங்களா, அதை தட்டி கழிக்காம சந்தோஷமா ஏத்துக்கிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களுக்கு ஒரு ஓம் இக்னோர் நமக போட்டுட்டு போயிட்டே இருங்க. உங்களை சுத்தி நடக்கிற இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் அந்த உடைந்த தேவாலயத்தை திரும்பவும் அழகா கட்டுறதுக்கான சிற்பியோட ஊழியா செயல்படும். கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்க விரும்புறேன். ஒரு செயலை முடிக்காம பாதியிலேயே விடுறதன் மூலமா உங்களை நீங்களே நிஜமா எதுலேருந்து காப்பாத்திக்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தகுதி இல்ல அப்படிங்கறது உங்களோட உண்மையான பயம் கிடையாதுங்க. உங்களோட சொந்த திறமைகளை முழுமையா வெளிப்படுத்தி அந்த மாபெரும் வெற்றியை அடையும் போது ஏற்படுற அந்த பெரிய பொறுப்பை சுமக்கணுமே அப்படிங்கறதா உங்களோட ஆழமான பயம். அந்த பயத்தை கடந்து உங்களுக்கான அந்த பிரகாசமான ஒளியில அடியெடுத்து வைக்க இதுவே சரியான தருணம்.